ஹலோ எவ்ரி ஒன். ஸோ டுடே ஷாப்பிங் டே. நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோம். என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ. யூகே பொறுத்த வரைக்கும் வெதரை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், குளிரும். நம்ம எப்போ வெளில வந்தாலுமே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக தான் வரணும். கொடை, ஜர்க்கின் எல்லாமே எடுத்துகிட்டே தான் வரணும். நம்ம இப்போ நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். யூகேயில் ஒரு காமனான விஷயம் பார்த்திங்கன்னா பெட்ஸ் தான். இவங்க பெட்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. எல்லா இடத்துக்குமே பெட்ஸை கூப்பிட்டு வருவாங்க. பஸ், ஷாப்பிங் மால்ஸ் எல்லா இடத்துக்குமே கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம என்டர் ஆகிற இடம் வந்து பேசிங்ஸ்டோக் பஸ் ஸ்டேஷன். நாங்கள் இருக்கிற இடத்தோட மெயின் சிட்டி பேசிங்ஸ்டோக். இங்கேருந்து தான் நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க. பேசிங்ஸ்டோக் வந்து லண்டன்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் உள்ள ஒரு இடம்ன்றதால பேசிங்ஸ்டோக் ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிளேஸ். ஸோ இந்த பேசிங்ஸ்டோக் பஸ் ஸ்டேஷனில் இருந்து நிறைய இடத்துக்கு பஸ் போகுது, ட்ரெயின் வசதிகள் இருக்குது. மெயினாக நியர்பை பிளேஸ் பார்த்திங்கன்னா நியூபரி, ரெடிங், டச்சம், பாப்லி இந்த மாதிரியான இடங்கள் வந்து நிறைய மக்கள் இங்கே பேசிங்ஸ்டோக்கு வேலைக்கு வருவாங்க. ஸோ இதுதான் பேசிங்ஸ்டோக்கோட பஸ் ஸ்டேஷன். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது பேசிங்ஸ்டோக் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மால், ஃபெஸ்டிவல் பிளேஸ். நம்ம சென்னையில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால், எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் மாதிரி இங்கேயும் நிறைய கடைங்க இருக்கும். துணி கடைங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ், ஜுவல்லரி ஷாப், அதுபோல் நிறைய கடைங்க இங்கே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ், கோஸ்டா, மினிசோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம பார்க்குற விஷயங்கள் இங்கேயும் இருக்கும். நாங்கள் பார்த்துட்டே வரும்போது எங்கள் கண்ணில் மாற்றின ஒரு கடை தான் இந்த சன்கிளாஸ் ஷாப். இது வந்து ஒரு ஓப்பன் ஷாப். ஸோ இங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க. 25 பவுண்டுக்கு 2 சன்கிளாஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே பிராண்டட் சன்கிளாஸஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. என்னென்ன பிராண்ட் இருந்தது பார்த்திங்கன்னா ரேபன், லூயிஸ் விட்டான், கரேரா, டாம் ஃபோர்ட் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. நானும் நிறையா சன்கிளாஸ் ட்ரை பண்ணேன், பசங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சிலது எனக்கும் பிடிச்சிருந்தது, போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. நானும் ஒரு சன்கிளாஸ் வாங்கினேன். லூயிஸ் விட்டான்லேருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சன்கிளாஸ் இங்கேருந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். மிஷேல், இப்போ உனக்கு அது எதுக்கு மிஷேல்? டயானா வீட்டில் இருக்கிறது நமக்கு வேணாம். இப்போதைக்கு வச்சு அப்புறம் வாங்கலாம். ஓகே, வச்சிருப்போ. நீ வச்சிருப்போ. பாஸ் எதையாவது உடைச்சிங்கன்னா அவ்வளோதான், கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டுற வேண்டியது தான் உங்களை. இந்த கடையில் வேலை செய்கிறா நீ? அது என்ன, அது மூலம் சொல்லு. என்னன்னே தெரியாமல் எடுத்துட்டு. இப்போ நாங்கள் வந்திருக்க ஷாப் நேம் டிகே மேக்ஸ். இந்த கடையில் பெரும்பாலுமாக மென்ஸ், ஜென்ஸ், பெட்ஸ், வெசல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ்க்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இந்த கடையில் என்னென்னலாம் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க அவரு? ஸ்ட்ராங்காக இருப்பாரா? இப்போ மிஷின் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? இது எல்லாமே லேடிஸோட கலெக்ஷன்ஸ். ஹேண்ட்பேக், அம்பர்லா, ட்ரெஸ். ஸோ இங்கே மோஸ்டான ட்ரெஸ் வந்து செட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது.
நாங்கள் ஹேண்ட்பேக் வாங்கினோன்னே ஹேண்ட்பேக் செக்ஷன் பக்கமாக போனால் அங்கே எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்களே பாருங்கள். என்னடா பேகு நல்லா இருக்கேன்னு வந்து பார்த்தா இந்தியா. எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் ஆகுது. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி தான். என்னன்னு சொல்லுங்கள், 2 பேரும் அது என்னன்னு சொல்லுங்கள். பொம்மைன்னு எனக்கு தெரியும். என்ன பொம்மை அது? மாஷல் மேரியோலாம் உனக்கு தெரியுமாடா? கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே இந்த கடையில் கிடைச்சிடும். எலக்ட்ரானிக்ஸ், பாத்திரங்க, கார்டனிங் பண்ணுறதுக்கான எல்லா தேவையான பொருட்களுமே இங்கே கிடைக்கிது. யூகேவை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இந்த சீசன் ஆஃபர்ஸ் வந்து ரொம்பவே நம்ம எதிர்பாராத விதமாக அந்த ப்ரைஸ் இருக்கும். ஸ்பெஷலி ஆன் Black Friday, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் இந்த மாதிரி டைமில் ரொம்பவே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம 50 பவுண்டுக்கு பார்த்து வச்சுட்டு போயிருக்க பொருள் Black Fridayல வந்து பார்த்தா 20 பவுண்ட்ஸுக்கு இருக்கும். ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நம்ம பிளான் பண்ணோன்னா Black Friday சேலில் வாங்கினோன்னா அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட். நாங்கள் ஆக்சுவலி ஒரு நல்ல ஹேண்ட்பேக் வாங்கலாம் தான் நாங்கள் இந்த கடைக்கு கிளம்பி வந்தோம். பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன்லேயும் ப்ரைஸ்லேயும் செட் ஆகலை. இப்போது நாங்கள் இருக்கிற வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குது, கேஸ் ஸ்டவ் இல்லை. அதனால் நாங்கள் வாங்குகிற எல்லா வெசிலுமே இண்டக்ஷன் பேஸ்டான வெசில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் இந்த கடையிலிருந்தே 3 பொருட்கள் வாங்கியிருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்கு, பால் காய்க்கிறதுக்கு, இன்னொரு பொருள் கூட வாங்கியிருக்கிறோம். அதனால் இண்டக்ஷன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் நாங்களும் ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கிற வீட்டுக்காக மூவ் ஆகணுன்ற பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கார்டனிங்க்கான தேவையான எல்லா தொட்டி, மண் இந்த மாதிரி விஷயங்கள் கூட கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பில்லோ செக்ஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். யூகேயில் பில்லோஸ், அந்த காட்டன் ஸ்டஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் இந்த கடையில் எல்லா விஷயங்களுமே. அதுதான் இந்த கடையோட பெஸ்ட் பார்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ளோர் மேட். மேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இன்னொரு ஒரு புது மேட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு மேட்டு இது. பட் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரிலாம் இல்லை, உண்மையான செம்மறி ஆட்டோட முடி. அந்த முடியில் பண்ணியிருக்க மேட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கலர்ஸும் இங்கே வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரேட் அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஆட்டோட முடின்றதால செம்மறி ஆட்டோட முடியில் செய்யப்பட்ட மேட். அந்த ஸ்மெல் கூட இருக்குது, அப்படியே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. தொட்டு பார்க்கறதுக்கு உண்மையாக ஒரு ஆட்டை தொடுற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான மேட். ரொம்பவே திக்காக இருந்தது.
ஸோ 40 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது 200 பவுண்ட் வரையும் போகுது. சில மேட்லாம் ஒன்று டச் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அந்த குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பெட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறோம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு டாகோட பெட். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே பெட்ஸ்க்கான இது. ஸோ டாகுக்கு நம்ம சாப்பாடு போடுறது, பெல்ட்டு, இந்த மாதிரி நிறையா பிடிச்சிருப்பாங்க. பிகாஸ் இங்கே யூகேல பெட்ஸ் வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துப்பாங்க. அவங்க பெத்த பசங்களுக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்களா தெரில, பட் பெட்ஸுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாமே பெட்ஸோட ஃபுட்ஸ். ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பெட்ஸ்க்கு. ஃபுல்லாக அதுக்கான பெட்டு, செயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து பூனை போய் படுத்துக்கிறதுக்கு. ஸோ வாக்கிங் போகும்போது டாக் மேலே இதை போட்டு இதை கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒரு ஹுட்டி டைப். ஸோ டாகுக்கு ஹுட்டி டைப் ட்ரெஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஓரளவுக்கு இந்த கடையை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஹேண்ட்பேக் வாங்கலாம் தான் மெயினாக இங்கே வந்தோம். ஆனால் ஹேண்ட்பேக் இங்கே எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. அதனால் நம்ம தொடர்ந்து அடுத்த என்னென்ன கடைக்கு போகிறோன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகிற கடை வந்து சேவர்ஸ். இங்கே ப்ரைஸ் எல்லாமே சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த கடைக்கு நேம் சேவர்ஸ். மம்மி கிட்ட போ, மம்மி வாங்குவாங்க. கடைக்குள்ள சாப்பிடக்கூடாது. மம்மி கிட்ட போய் வாங்கிக்கோ. மாஸ்டர் வாங்கிக்கோ. எடுத்து பாஸ்கெட்டில் போடு. இந்த ஷாப்பில் நம்ம மெயினாக டாய்லெட்ரிஸ் ஐட்டம்ஸை ரொம்பவே கம்மியான விலையில் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு ப்ரைஸ் ரொம்பவே சேவ் ஆகும். மிஷேல், நீ என்ன பண்ண நான் பார்த்துட்டேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. மிஷேல் இங்கே வா, நீ என்ன பண்ண நான் பார்த்துட்டேன். இங்கே இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆல்கஹால் வச்சுருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப ஒரு கெடுதலான விஷயம் இந்த ஆல்கஹால். ஸோ அதனால் நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம். நம்ம வந்த வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அது ஒன்று வாங்கியாச்சு. மிஷேல்,
விஷயம் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா? அப்படி பண்ணால் இனிமேல் அங்கே இங்கே கடையிலே உன்னை பிடிச்சி வச்சுப்பாங்க. என்னை முறைக்கிறதால ஒன்றும் ஆக போகிறது மிஷேல். உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் டேடி உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நான். இந்த கடையில் நாங்கள் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கினோம். பில் பண்ணி பே பண்ணியாச்சு. பசங்களுக்கும் பசி எடுத்ததால் இங்கே நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம். ஏன் மாஷல் இப்படி தொல்லை பண்ணுற? உன்னை உண்மையாகவே பசிக்குதா? சாக்கோஸ் பேக்கில் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ சாப்பிட்டே ஆகணும். விஷயம் உனக்கு உண்மையாகவே பசிக்குதா? சும்மா ஏதாவது சொல்லாத விஷயம். அடிக்கூடாது டேடியெல்லாம். விஷயமா இது பேர் என்ன? வாவ் வெரி குட். மார்ஷல் இது பேர் என்ன? பீச். யூகேலே ரொம்ப ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸு. யாரும் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேம் வச்ச பேண்ட்லாம். ஸோ அவ்வளோ ஸ்டைலாக இருக்காங்க. பிரிட்டிஷ் லேடின்னு நினச்சிட போகிறீங்க, அவங்க ஒரு இந்தியன் லேடி தான். எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏதாவது ஒன்று தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறது தான் வேலை. மிஸ்டர் மார்ஷல் ஏன் இப்படி இருக்கான்? எவன் எப்படின்னு தான் எனக்கு என்ன, நான் பாட்டு பீச் சாப்பிட்றேன். சென்ட் மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இது ஒரு சேரிட்டி ஷாப். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், யூகே மக்கள் அவங்களுக்கு வேணான்ற பொருட்களை இந்த மாதிரி சேரிட்டி ஷாப் கொடுத்துருவாங்க கம்மி விலைக்கு. ஸோ இந்த மாதிரி சேரிட்டி ஷாப்பில் வர டொனேஷன் அமௌண்ட் எல்லாமே ஹார்ட் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு போய் சேருது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி சென்ட் மைக்கேல்ஸ், பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோம். பிராண்ட் நியூ ஐட்டம்ஸும் சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். பசங்களுக்கு டாய்ஸ், பசில்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நிறையவே கிடைக்கும். இந்த சென்ட் மைக்கேல்ஸோட இன்னொரு பிரான்ச் வந்து ஃபர்னிச்சர் பிரான்ச். அங்கே போனோன்னா அங்கே நமக்கு நல்ல ரேட்டில், கம்மி விலையில் நல்ல நல்ல குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ், பெட், டைனிங் டேபிள் எல்லாமே பிரிட்டிஷ் டிசைனில் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு டைனிங் டேபிள், சேர்ஸ், டெஸ்க் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல இடம் இது. இங்கே வந்து நாங்கள் கண்டிப்பாக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் இந்த சென்ட் மைக்கேல்ஸ், பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் போன்ற சேரிட்டி ஷாப்ஸில். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சர்ச் ஸ்ட்ரீட். பேசிங்ஸ்டோக் டவுனில் ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட். நம்ம சென்னையில் எப்படி நம்ம பாரிஸ், மவுண்ட் ரோட் போனால் ஒரு அந்த காலத்து பில்டிங்கில் கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இங்கே அந்த காலத்து பில்டிங்ஸில் கடைங்க இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வரும்போது எல்லாமே எனக்கு ஒரு யுனைடெட் கிங்டமோட வைப் கிடைக்கும். அந்த ஆர்கிடெக்ட், அதுக்குள்ளே நடந்து போகும்போது அந்த டிசைன்ஸ், அது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ், சலூன், சூப்பர் மார்க்கெட் கூட இங்கே இருக்குது. இங்கே மெயினாக ஹனி அண்ட் கீன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அது நம்ம தமிழ் ஆட்கள் நடத்துகிற ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்கே நமக்கு இந்தியாவில் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இந்த தெருவில் வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். மக்களும் நல்லா சிரித்து பேசுவாங்க. வரவங்களாம் நம்மக்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. யூகே மக்கள்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம யார் என்னென்னலாம் பார்க்காம நம்மளை எப்படி இருக்கீங்க, உங்கள் நாள் எப்படி போகுதுன்றதை நம்மளை பார்த்து சிரித்து பேசிட்டு போவாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதை நம்ம எல்லாருமே நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைப்பேன்.
இந்த சூப்பர் மார்க்கெட் நேம் ஹனி அண்ட் கீ. இது ஒரு ஸ்ரீலங்கன் ஓனர் கடை. இந்த கடையில் வேலை பார்க்குறது எல்லாருமே நம்மளுடைய தமிழ் ஆட்கள். இங்கே நம்ம தமிழில் பேசியே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே நமக்கு எல்லாமே கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நம்ம எப்படி மளிகை பொருட்களை நம்ம லிஸ்ட்டு போட்டு வாங்குவோமோ அது எல்லாமே இந்த கடையில் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்பைசஸாக இருக்கட்டும், அரிசி, அப்பளம், காய்கறிகள், மாவு, பால் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்காத எதுவுமே இல்லை. அதோட பெஸ்ட் ஆப்ஷனே நமக்கு வந்து இங்கே நம்ம தமிழில் பேசியே நம்ம எல்லா பொருட்களையும் இந்த கடையில் நம்ம வாங்கிக்கலாம். அடிஷ்னலாக இந்த கடைக்குள்ளேயே ஒரு சின்ன சாட் ஐட்டம்ஸ் விற்கிற கடையும் இருக்குது, காய்கறிக்கான கடையும் இருக்குது, கறி வாங்கிறதுக்கான கடையும் இருக்குது, மீன் விற்கிறதுக்கான கடையும் இருக்குது. ஸோ இந்த ஹனி அண்ட் கீன்ற அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே இத்தனையும் இருக்குன்றதால இந்த ஒரு கடைக்கு நம்ம வந்தாலே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். நான் யூகே வந்ததுலேருந்து நம்ம ஊர் சாப்பாடை நான் மிஸ் பண்ணதே இல்லை. காரணம், இந்த மாதிரி கடைகள் அங்கங்கே நிறையா இருக்குது. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நமக்கு கிடைக்காத ஒரு விஷயமும் இங்கே இல்லை சாப்பிட்றதுக்கு. அதே போல் நான் யூகே வந்ததுலேருந்து எங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர், அப்புறம் முகம் தெரியாத நண்பர்கள், இவங்க தர சப்போர்ட் அண்ட் அட்வைஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஷாப்புக்குள்ளே இருக்கிற மீட் வாங்குகிற இடம் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இங்கே சிக்கன், கோட், பீஃப், போர்க் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். பீஃப் எல்லாமே நெக் தனியாக, ஷோல்டர் தனியாக எல்லாமே பாகமாக பிரித்து வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே மோஸ்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸிலும் இந்த மாதிரி தான் பீசஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கடைக்குள்ளே இருக்கிற ஃபிஷ் பிளேஸ். இங்கே ஓரளவுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற மீன்கள், சங்கரா மீன், கொடுவா, பாறை மீன்கள் போல கிடைக்கும். அதே போல் பிரிட்டிஷோட சீபாஸ் அந்த மாதிரி மீன்களும் கிடைக்கும். இது வெஜிடபிள்ஸ்க்கான ஏரியா. இந்த இடத்துல எல்லா நாட்டில் இருக்கிற முக்கியமான வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும். கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காயே ஒரு 4-5 வகைங்க இருக்கும். தக்காளி நிறைய வகைகள் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட யூகேவோட ஃப்ரூட்ஸ், மற்ற கண்ட்ரியில் வர ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஒரு சம்மர் சீசன்றதால நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற மேங்கோஸ்லாம் வருது. அதெல்லாம் நான் பார்த்தேன் இந்த இடத்துல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வித்தியாசமான நாட்டில் இருந்து வர ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸை நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருக்குது. மிளகாயெல்லாம் நம்ம ஒரு வகையான மிளகா தான் பார்த்துருப்போம் நம்ம. பட் இங்கே 10 வகையான மிளகாய் இருக்குது. அது எல்லாமே எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டுமே இருந்தது. டொமேட்டோ இப்போ பார்த்தீங்கனாலே இது வந்து ப்ளம் வகையான டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ப்ளம் டொமேட்டோ. அது பக்கத்தில் இருக்கிறது செரி ப்ளம் டொமேட்டோ. இந்த டொமேட்டோட வளர்ச்சியே அவ்வளோதான் இருக்கும். ஸோ தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆனியன், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி இருக்கிற இடம். ஒவ்வொரு இஞ்சியோட சைஸை பாருங்கள், ஆனியன் சைஸை பாருங்கள், பூண்டு சைஸை பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு இதை பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னோடய கைப்பிடி அளவுக்கு ஒரு வெங்காயம் சைஸ் இருக்குது. பூண்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பூண்டு சைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி ரேட்லாம் பார்த்தா நம்ம ஊர் ரேட்டுக்கே தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது எனக்கு.
நம்ம வீட்டுக்கு ஒரு முட்டை வாங்கணும். ஸோ நாங்கள் எப்பவுமே வாங்கினாலும் 30 முட்டை தான் வாங்கிப்போம். அந்த 30 முட்டையும் எங்கள் 4 பேருக்கு ஒரு வாரத்தில் காலி ஆகிடும். ஸோ வாரத்துக்கு 30 முட்டை எங்கள் குடும்பத்துக்கு. இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுடா. சரி வா கழுகலாம். ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கிறதால பசி எடுத்துருச்சு. இந்த கடைக்குள்ளே இருக்கிற சாட் ஐட்டமில் 2 சமோசாவும் ஒரு கச்சோரியும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கடையில். வாங்கி சாப்பிட்டது நம்ம ஊர் ஃபீல் நமக்கு கொடுத்தது. என்னாச்சுப்பா? சும்மா பசிக்குதா? சிப்ஸ் சாப்பிட்டது பத்தலையா? மேங்கோஸ். எதுடா இப்போ இதெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்க? பண்ணு எடு, எல்லாத்தையும் எடு. ஆல்ரெடி என் கையில் எவ்வளோ இருக்கு பாரு. அதை ஒழுங்கா தாங்க. அதுக்கு இத்தனை பிச்சு தர. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து யூகேவோட போஸ்ட் ஆஃபீஸ் வண்டி. அந்த பார்சல்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுற வண்டி. இங்கே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸை ராயல் மெயில் சொல்லுவாங்க. இவங்க தான் எல்லா வகையான மெயில்ஸ் போஸ்ட் எல்லாமே டெலிவர் பண்ணுவாங்க. யூகேல ஒன் ஆஃப் த லீடிங் டெலிவர் பார்ட்னர். இப்போ நம்ம உள்ளே போகிற கடை பேர் வந்து ஏஷியன் ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட். இந்த கடையில் மோஸ்ட்டாக ஃபிலிப்பினைஸ், இந்தோனேஷியன்ஸ், இந்த நாட்டு மக்கள் வந்து இங்கே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த நாட்டு சார்ந்த பொருட்கள் இங்கே அதிகமாகவே கிடைக்கும். இந்த கடைக்குள்ளேயும் ஒரு கறிக்கடை இருக்குது. இந்த கடையில் கறி ரேட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சூப்பர் மார்க்கெட் விட ரேட் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஸ்பெஷாலிட்டி இந்த கடையில் காடை கூட கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரேட் இந்த கடையில் எப்படி இருக்குன்னு. இங்கே நாட்டுக்கோழியும் கிடைக்கும். அடுத்து நாங்கள் அந்த கடைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆஃப்ரிக்கன் ஷாப்பை பார்த்தோம். இது ஒரு ஆஃப்ரிக்கன் சூப்பர் மார்க்கெட். ஆஃப்ரிக்கன் நாட்டில் இருக்கிற மக்கள் இங்கே வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற சூப்பர் மார்க்கெட் அங்கங்கே இருக்குது. அந்த நாட்டு மக்கள் அந்தந்த கடையில் மெயினாக போய் வாங்குறத இங்கே ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது யூஆர்சி சர்ச். 350 இயர்ஸ் ரொம்ப பழமையான சர்ச். இந்த சர்ச் தான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நேம் வர காரணம். இப்போ நான் காமிக்கிற இடம் கண்டிப்பாக கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். NatWest. நிறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட் இவங்க நடத்தியிருப்பாங்க. இவங்க ஒரு பேங்க். மோஸ்ட்டாக இங்கிலாந்து பேஸ்ட் வர எல்லா சீரீஸ்லையுமே NatWest கிரிக்கெட் சீரீஸ் இருக்கும்.
எங்களோட ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நிறைய நடந்துட்டோம். நாங்கள் எவ்வளோ நடந்தாலும் பசங்க எங்கள் கூட நடப்பாங்க. என்றைக்குமே அவங்க எங்களை தூக்குங்க, கால் வலிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதே கிடையாது. மார்ஷலும் சரி, மிஷலும் சரி. அந்த விஷயத்தில் இவங்க 2 பேருமே நான் ரொம்ப பாராட்டுவேன். மார்ஷல் அண்ட் மிஷேலுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் நான் தரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்க. Bye bye. Bye guys. Sorry. இன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி டே ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. நிறைய கடைக்கு போனோம், நிறையா வாங்கினோம். ஸோ ஆல் டுகெதர் இட் வாஸ் அ குட் ஸ்பெண்ட் ஷாப்பிங் டே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் டேக் கேர். பாய்.